இந்த வீடியோவில் சாட் ஜிபிடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சின்ன சிம்பிளான விஷயம் இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆப்பிள் பற்றி உனக்கு என்ன தெரியும் சாட் ஜிபிடிட்ட கேட்டப்போ, ஆப்பிள் தானே அது ஒரு சிம்பிள் ஃப்ரூட், அதில் எவ்வளோ டேட்டா இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் நிறைய டேட்டாஸ் எப்போவுமே சாட் ஜிபிடிக்கு ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து தான் அது நமக்கான கேள்விகளுக்கான பதிலையும் எப்போவுமே எடுத்துகிட்டு வருது. ஸோ ஆப்பிள் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டப்போ அது சொல்லிச்சு, ஆப்பிள் வந்து அது நிறைய சில்ட்ரன்ஸ் புக்ஸ் ஓட டேட்டா அதுக்கு ட்ரைனிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் புக்கில் யூஸ்வலாகவே ஏ ஃபார் ஆப்பிள்னு ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஆப்பிள் ரிலேட்டடாக நிறைய கதைகள் வரும். அதுக்கப்புறம் ஒர்க் ஷீட்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா கிராமர்னு பார்த்துட்டோன்னா நம்ம பேசிக் சென்டென்சஸ் தான் நம்ம படிப்போம். ஸோ அதில் ஆப்பிள் இஸ் ரெட், ஷீட்ஸ் அண்ட் ஆப்பிள், இந்த மாதிரியான சென்டென்சஸ் யூஸ் பண்ணி தான் நான் கிராமர் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி கிராமர் ரெஃபரன்சஸ் வரும்போது, கிராமர் பற்றி படிக்கும்போது இந்த மாதிரியான டேட்டாக்கள் அது வந்து ஃபீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் காமனான இடியம்ஸ், ப்ராவர்ப்ஸ்லாம் ஃபீட் ஆகும்போது அதுலேயும் ஆப்பிள் பற்றி இருக்குது. அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவேங்கிற ப்ராவர்பு, ஆப்பிள் ஆஃப் மை ஐ, அதாவது நமக்கு பிடிச்சவங்கள சொல்கிறதுக்கு நம்ம ஆப்பிள் ஆஃப் மை ஐ அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது பற்றின டேட்டா. அதுக்கப்புறமா ஹெல்த்னா ஆப்பிள் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது, அந்த மாதிரி டேட்டாஸ். அப்புறம் குக்கிங்னு வரும்போது நிறைய ஆப்பிள் ரிலேட்டடான டெசர்ட்ஸ் பற்றி படிச்சிருக்கு. லைக் ட்ரைனிங்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்பிள் பை, ஆப்பிள் கிரம்பிள், பேக்ட் ஆப்பிள்ஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம். அது போக ஆப்பிள் த டெக் கம்பெனி, அது ரிலேட்டடாக உள்ள ப்ராடக்ட்ஸ், ஆப்பிள் வாட்ச், ஏர்பாட்ஸ், மேக் புக், ஐபேட், ஐஃபோன், இதை பற்றியான விஷயங்களும் அது படிச்சிருக்கு. அது போக ஐஓஎஸ், அந்த மாதிரியான ஓஎஸ் அப்டேட்ஸ், அதை பற்றியும் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஆப்பிளோட பிஸ்னஸ், மார்க்கெட்டு, அதோட ஸ்டாக்ஸ் என்ன மாதிரி இருக்குது, அவங்களோட சிஇஓ, இந்த மாதிரியான விஷயங்களும் அதுக்கு ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு. அது போக ஆப்பிள் பற்றி மித்தாலஜியில் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. பைபிளில் ஒரு ரெஃபரன்ஸ், ஆப்பிள் வந்து கார்டன் ஆஃப் ஈடனில் இருந்த மாதிரி, அந்த ரெஃபரன்ஸ் பற்றி. அதுக்கப்புறமா அஃப்ரடைட்டுக்கு ஒரு கோல்டன் ஆப்பிள் கொடுத்தது, அது ஃபீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லிட்டு அந்த லாரிங்ஸ், வோக்கல் கார்டு கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய. ஸோ ஓவராலாக ஆப்பிள் ஒரு சிம்பிள் ஃப்ரூட் அப்படி இருக்கும் பார்த்தாலே, அதுலேயே இவ்வளோ டேட்டா ஃபீட் பண்ணிக்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் டேட்டா வந்து நிறைய அதுக்கு வந்து ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அவ்வளோ டேட்டானால தான் அதுக்கு அந்த ஆப்பிள் பற்றின தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே ட்ரைனிங்கில் வந்து ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு. அதுலேருந்து அது நம்ம கேட்குற கேள்விக்கான ஆன்சர்ஸை எடுத்துகிட்டு வருது. ஸோ ஒரு சின்ன விஷயம், ஆப்பிள் எந்த மாதிரி ரெஃபரன்சஸ்லாம் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால் இதை நான் வந்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். That's it. Thank you.